எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காற்று ராசிகள், ஏர் சைன் எலிமெண்ட். நீங்கள் வந்து மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ 2 செட் ஆஃப் பைல் வச்சுருக்கேன். பைல் 1 வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளவர், பைல் 2 வந்து பர்பிள் கலர் ஃப்ளவர். ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் எப்படி ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பைல் எதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ரீடிங். ஸோ சூஸ் பண்ணுங்க. ஸோ பைல் 1 போயிடலாம். பைல் 1 இந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறனால இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குது. அதாவது வந்து அது ஃபேமிலியில் ஏதோ ஒரு உங்களுடைய ஒரு இதுக்கு வந்து ஒரு அகைன்ஸ்டாக இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஸோ ஒரு ஒரு ஈவன் அது வந்து மணி வயசில் கூட இருக்கலாம். சிலருக்கு ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது வந்து இருக்குது. அதாவது வந்து இது உங்களுக்குள்ளே கிடையாது, அவங்களால உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம். அது வந்து ஒரு மதர் இன் லா இருக்கலாம், இல்லை ஃபாதர் இன் லா இருக்கலாம், வீட்டு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களால ஒரு அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன், இல்லை உங்கள் அம்மாவாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ரிலேட் எப்படி ஆகுதோ எடுத்துக்கோங்க. பட் ஆனால் அவங்களால ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ அதை அவாய்டும் பண்ண முடியலை. சில விஷயங்கள் வந்து ஒரு டார்ச்சர் அப்படின்ற மாதிரி, ஒரு தலைவலி மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அதே சமயம் உங்களுடைய எய்ம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தி ஸ்டார் தான். உங்களுடைய ஒரு ஆசை இருக்கலாம், உங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஒரு மணி வயசில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இல்லை வந்து பண்ணுற தொழிலில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும், இல்லை வந்து நீங்கள் நினைக்கிற விஷ் எதுவாக இருக்கட்டும், அது வீடாக இருக்கலாம், ஒரு வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை உங்கள் பசங்களுடைய லைஃப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குரிய ஒரு ஃப்யூச்சர் அப்படின்றது இருக்கலாம். இது வந்து உங்களுடைய ஒரு எய்ம் அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய விஷ் சொல்லலாம். பட் அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து மாறும், இது வந்து சேஞ்சஸ் இருக்குது. மினிமம் 2 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது சேஞ்சஸ் நடக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதுவாக அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது வந்து நீங்கள் இந்த அது வந்து ஒரு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்குது. அது வந்து அந்த டைம் அப்படின்றது இங்கே போயிட்டுருக்கு. ஓகே, மினிமம் இது வந்து ஒரு 3 மந்த்ஸாக ரொம்ப நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். 3 to 5 மந்த்ஸாக இது வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அது வந்து விலகி போயிருங்க. அதுவாகவே வந்து அந்த வந்த மாதிரியே அந்த கஷ்டம் வந்து போகிற மாதிரியும் அது வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 2 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய லைஃப்பில் வந்து எப்படி நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபர்தர் ஒரு டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஸோ வேறு கார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். கம்யூனிட்டி, பில்டிங் பிளாக்ஸ், நாட் ஃபார் யூ. ஸோ இதில் வந்து 4 கார்டு உங்களுக்காக வந்திருக்கு. சோஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது வந்திருக்கு. அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குங்க. சில விஷயங்கள் வந்து ஒரு ஃபேவர் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், அதற்கு வந்து ஒரு எஃபர்ட் கொடுத்துட்ருக்கலாம். அதனால் வந்து பெருசாக ஒரு யூஸும் இல்லை, அது மாதிரி ஒரு இருக்குது. அதனால தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் எஃபர்ட் கொடுத்தாலும் அதுக்குரிய ரிட்டர்ன் அப்படின்றது இங்கே இல்லை. அது வந்து எப்படி வேணாலும் எமோஷ்னல் சைடு எடுத்துக்கோங்க, இல்லை ஒர்க் சைடில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இல்லை. ஸோ அது எப்போ முடியும், எப்போ வந்து இந்த கஷ்டம் வந்து விலகும் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் 2 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சம் சேஞ்சஸ் இங்கே இருக்குது. ஸோ வந்த மாதிரியே அந்த கஷ்டங்கள் விலகி போகும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ இங்கே வந்து இது உங்களுடைய விஷங்க. நீங்கள் வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே வந்திருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து எதை நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அது நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. சேஞ்சஸ் வரப்போகுது உங்களுக்கு லைஃப்பில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸ்டார் அப்படின்றது சிலர் இங்கே வந்து ஒரு
பிரபலமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு மீடியாவில் இருக்கிறதுக்கும், அதாவது வந்து சோஷியல் மீடியா இல்லைன்னா வந்து ஒரு யூடியூப் இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து ஒரு சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபெமிலியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ இல்லை எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு உங்களை சுற்றி ஒரு பெருசாக ஒரு க்ரௌட் இருக்கலாம். இல்லை உங்களோட கைடன்ஸ் வந்து அங்கே பெருசாக இங்கே தேவைப்படலாம். அந்த மாதிரி இங்கே இருக்குது. ஓகே, உங்களுடைய ஒர்க் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு சம் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இங்கே போயிட்டுருக்கு. அதை தான் சொல்கிறேன். உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும், உங்களுடைய விருப்பத்துக்கு வந்து இங்கே ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இங்கே அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு போயிட்டுருக்கு. பட் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி அப்படின்றது வந்து ஒரு வந்திருக்கு. இது வந்து 2வே நான் சொல்லுவேன். சிலர் உங்களுடைய கம்யூனிட்டி அப்படின்றது வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸை விட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா முன்னாடி நீங்கள் அவங்களுடைய பிஹேவியர் இல்லை அவங்களுடைய கேரக்டர் நினச்சி விலகி வந்திருப்பீங்க. இல்லை அவங்க வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டயத்தில் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கலாம். உங்களை வந்து ஒரு புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம். இவங்களை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய திங்க் எப்படி இருக்குது, நீங்கள் எதுக்காக வந்து போராடிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரிய போகுது. இல்லை இவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்க போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு மனமாற்றம் இவங்களுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ உங்களை வந்து என்ன சொல்கிறது, விட்டு கொடுத்துட்டு போவாங்க. இல்லை வந்து உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க. இல்லை உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த லவ் அண்ட் கேர் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க இந்த கார்டு. ஓகே, ஸோ இந்த கார்டு பார்க்கலாம். ஸோ ட்ராக்கர், இந்த கார்டு நான் இதில் ரிலேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓவராலாக இந்த வித்தின் இந்த 2 months ஆஃப்டர் 2 months உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ், நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வந்து ஒரு போராடிட்டு இருக்கீங்களோ, எதை நினச்சி உங்களுடைய விஷ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. உங்களுடைய மைண்ட் இப்போ வந்து டைவர்ஷன் அப்படின்றது இங்கே இருக்கலாம். மேபி உங்களுக்கு அதில் வந்து நிறைய ஒரு டைமிங் கூட இல்லாமல் இருக்கலாம். சில விஷயங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து தூக்கம் சரியாமல் இல்லாமல் இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் நீங்கள் பார்த்துக்காமல் இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களை நீங்கள் வந்து கேர் பண்ணாமல் இருக்கலாம். பட் உங்களோட ஒர்க் கூட அது சொல்வேன் நான். ஸோ சம்திங் அந்த ரிலேட்டட் வருது. ஸோ இப்போ வந்து இந்த கார்டு மூலிமா நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஃபர்தராக ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ சேஞ்சஸ் வரும். இந்த ட்ராக்கர் அப்படின்றது வந்து இப்போதைக்கு டைவர்ஷன் இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஸோ உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போவீங்க. ஸோ சீஸ் த மொமெண்ட், எக்ஸிக்யூட் யுவர் பிளான்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்றது வந்துருக்குங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய முயற்சியை வந்து கைவிடாதீங்க. எக்ஸிக்யூட் யுவர் பிளான்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுடைய வாய்ப்புகள் வந்து தேடி வரும். ஸோ இப்போ வந்து இந்த வாய்ப்பு இல்லை, இந்த நீங்கள் நினைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வரல அப்படின்றதுக்காக ஒதுங்கி இல்லைனா வந்து ஒரு இது பண்ணாதீங்க. எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த எஃபர்ட் கொடுக்குற டைம். ஸோ இப்போ இல்லைனாலும் இந்த பீரியட்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு ஸ்டார்ட் அப் இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைனல் ஒரு ரிசல்ட் அப்படின்றது இங்கே கிடைக்குங்க. இது வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அந்த க்ரோத் அண்ட் சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்டு பார்த்துடலாம். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஈவில், க்ரௌன் வில் பி யுவர்ஸ் அண்ட் விஸ்டம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் இது இருந்தாலும் ஃப்யூச்சர் இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் வர போகிறீங்க. இந்த நெகட்டிவிட்டி, இந்த நெகட்டிவ் பீப்புள் இல்லை வந்து உங்களை வந்து ஒரு கஷ்டப்படுத்துகிறவங்க அவங்கெல்லாம் வந்து விலகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 100% வாய்ப்புகள் இருக்குது. சம் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிளாரிட்டி மைண்டில் வர போகிறீங்க, இல்லை வந்துட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை அந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு அவங்க பண்ணாலும் நீங்கள் கேர் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. ஸோ அதே சமயம் வந்து இந்த ஃபெதர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்ருக்கலாம், இல்லை வாங்கியிருக்கலாம், மயில் இறகு வாங்கியிருக்கலாம், இல்லை வந்து புறா பறவை எல்லாம் வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டுருக்கலாம், கூடு கட்டிருக்கலாம். ஸோ இங்கே வந்து டிவைன் கனெக்ஷன் அப்படின்றது தெரியுது. அதே சமயம் வந்து இங்கே விஸ்டம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ரிலீஃப் ஆக போகிறீங்க. சில விஷயங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், உங்களுக்கு ஃபேவரே இல்லாத விஷயத்துலேருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. க்ரௌன் வில் பி யுவர்ஸ் அப்படின்றது வருது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஸ்டார், அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது.
ஓகே. ஸோ இந்த கார்டும் பார்த்தலாம். ஈஸி டஸ் இட், தெர் இஸ் நோ நீட் டு ஹரி ஆர் ஃபோக்கஸ் திங்ஸ் டு ஹேப்பன், எவ்ரி திங் இஸ் அக்கரிங் இன் பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்றது வருது. ஸோ கண்டிப்பாக இது நடக்குங்க. ஓகே, இப்போ வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக இது நடக்க போகுது, டோன்ட் வரி. ஸோ அதே சமயம் இந்த கார்டு இன்னர் விஸ்டம் வந்திருக்கு. யூ நோ வாட் டு டூ, ட்ரஸ்ட் யுவர் இன்னர் விஸ்டம் அண்ட் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் வித்தவுட் டிலே. அதை தான் நான் இங்கேயும் சொன்னேன். ஸோ இங்கே வந்து உங்களுடைய பிளான்ஸ் எதுவாக இருக்கட்டும், அதுக்குரிய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுக்குரிய ஒரு வாய்ப்பு வந்து எப்போ வேணாலும் உங்கள் கதவை வந்து தட்டலாம். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனும் அதை தான் சொல்லிட்டுருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த சேஞ்சஸில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருந்தாலும் அது வந்து மாறும், சேஞ்ச் ஆகும். ஸோ நம்பிக்கை வைங்க யூனிவர்ஸ் மேலே. எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது. உங்களுடைய எய்ம் வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க, அடைவீங்க அப்படின்ற மாதிரி வருது. ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த கார்டு பைல் 2, இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துடலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. 8 ஆஃப் வான்ஸ், ஃபூல், 3 ஆஃப் வான்ஸ், ஜஸ்டிஸ். எஸ். ஸோ இந்த கார்டு நிறைய இருக்கிறனால இதை பற்றி பேசிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷ் வச்சுருந்துருக்கீங்க, அது வந்து நடக்கணும் அப்படின்ற, அது வந்து எப்படி இருக்குது உங்களுடைய விஷ்? கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு கிடைச்சது வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதில் வந்து சம் மூமெண்ட் இல்லை லாக் இருக்குது, இல்லை வந்து ட்ராபேக் இருக்குது. இது வந்து உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம். பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது நடக்கலை. அட் ப்ரெசென்ட்டும் நீங்கள் அந்த எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சிலர் வந்திருக்கலாம், சிலர் இன்னும் அந்த மெமரிஸில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அட் ப்ரெசென்ட் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுடைய ஒரு நியூ பிளான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், உங்களுடைய ஒர்க்கில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து பெருசாக ஒரு பிளான் தெரியுது. இந்த பிளான் வந்து ட்ராபேக் ஆகிருக்கலாங்க. பட் இது வந்து ஒரு நியூ பிளானாக எனக்கு தெரியுது உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது. இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. ஓகே. பட் ஆனால் இந்த ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, கிடைக்கும் போது கிடைக்கட்டும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபர்தராக ஒரு பிளான், ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து பழைய விஷயத்தை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு அது கிடைக்கும்போது அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதான் இங்கே வருது. ஓகே. ஆனால் நீங்கள் புதிய ஒரு முயற்சிகள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து படிப்பில் இருக்கலாம், இல்லை ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் கூட இங்கே இருக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதம் இருக்குங்க. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து ஒரு சந்தோஷம் தெரியுது எனக்கு, ஒரு ஹாப்பினஸ் தெரியுது இங்கே. இல்லை சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு. ரெண்டு வழி தெரியுதுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்து இந்த பாஸ்ட் அப்படின்றது புது ஏதாவது ஒரு பிளானிங் இருக்கலாம், ஒரு டெசிஷன் எடுக்கிறதா ஒரு பிளானிங் இருக்கலாம். இந்த ஜஸ்டிஸ் இருக்கட்டும், ஓரத்தில் இருக்கட்டும், நம்ம புதுசாக ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம். இல்லை சிலருக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த, ஏன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய லவ் அண்ட் கேர், உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது இங்கே பெருசாக இருந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் அந்த பர்சன்ட்டை இல்லை அந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. பட் அது வந்து கொஞ்சம் ஸ்டக் அப்படின்றது இங்கே இருக்குது. பட் அது சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 வேலையும் உங்களுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகே. பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருதுங்க.
ஸோ வேறு கோட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பை த புக், த ஃபேட்ஸ் அண்ட் லாயல் ஹார்ட் வந்திருக்குங்க. இந்த 3 கார்ட். இது வந்து இந்த மீனிங்கை நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்க மனசு இல்லை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன், இல்லை வந்து அது பெருந்தன்மையாக ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். சில விஷயங்கள் வந்து ரூல்ஸ் பார்க்க தேவையில்லை. இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அது ஒரு விதிப்படி நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பர்சன் அது வந்து அவங்கள வந்து மனசை பார்த்து அப்படின்ற மாதிரி, இங்கே ரூல்ஸ் அப்படின்றது இங்கே தேவையில்லை, அது விதிப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் வருது. இல்லை வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த சோல்மேட் அப்படின்றது வந்து உங்களை வந்து ஒரு சப்போர்ட்டிவாக பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. இல்லை உங்களை வந்து அந்த உங்களுடைய அந்த ஸ்டார் அப்படின்றது வந்து இங்கே வந்து ஒரு ஃபேட்டடாக அமையும் அப்படின்ற மாதிரி. ஸோ 3 பாயிண்ட் இங்கே வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த லாயல் ஹார்ட் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. 3rd பாயிண்ட் நான் சொன்னது. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கோட் பார்த்துடலாம். ஸோ கோ அவுட் சைட், யூ ஹாவ் பீன் இன்டோர்ஸ் டூ லாங், கோ அவுட் சைட் அண்ட் கெட் சம் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்றது வந்திருக்கு. இதுடைய ரிலேட் தான் இங்கே ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தீங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தீபம் ஏற்றுங்க வீட்டில், இல்லை ஏதாவது பிடிச்ச மியூசிக் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ பிடிச்சவங்ககிட்ட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. நான் கொஞ்சம் டயர்டப்பாக எனக்கு தெரியுறீங்க. சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளேயே டெசிஷன் எடுக்கிறீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. உங்களுக்கு யார் வந்து ஒரு வெல் விஷர் அப்படி யாராவது இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம், கம்யூனிகேஷன் நடத்தலாம். நீங்கள் வேறு என்ன இருக்குது? ருத்ராக்ஷா டிடாக்சிஃபிகேஷன் அண்ட் கிளன்சிங் வந்திருக்குங்க. ஸோ இது வந்து மெயினாக உங்களுக்கு வந்து அட்ரஸ் உங்களுக்கு தேவையான விஷயம். கிளன்சிங் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச ருத்ராட்ச மாலை வாங்கிக்கோங்க. சிவ மந்த்ராஸ் வந்து 108 தடவை சிம்பிளாக இருக்கிறத சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மைண்டில் உங்களுடைய பாடி அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், கிளான்சிங் ஆகும் உங்களுக்கு வந்து. ஓகே, இல்லைன்னா ஸ்படிகம் உங்களுக்கு எது வந்து ஒத்து வருதோ உங்களுடைய இதுக்கு, ஸோ அது நீங்கள் வாங்கி அந்த மந்த்ராஸ் வந்து நீங்கள் சொல்லிட்டே வரலாம். ஆனால் சில விஷயங்கள் உங்களை வந்து அலோவ் பண்ண விடுறதில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பேச்சு கூட எனக்கு வரமாட்டேங்குது, அந்த சொல்கிறது கூட எனக்கு. ஸோ அது வந்து நீங்களே அது வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் என்ன மந்த்ராஸ் சொல்லாமல், இல்லை வந்து ஏதோ ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. கொஞ்சம் வந்து டிவைன் கனெக்டடாக இருக்கிறது இப்போ வந்து தேவை. அதே மாதிரி வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பிரபஞ்சத்திட்ட வந்து பேசுங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பேசுங்க, மெடிடேட் ஒரு 5 minutes மெடிடேட் பண்ணுங்கள். ஓகே, சில விஷயங்கள் நினச்சி வருத்தப்பட்டுருக்கீங்க, அது டீப் டவுனாக எனக்கு தெரியுது. ஓகே, சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு நினச்சி, பட் அதிலேருந்து நீங்கள் வெளியே வர்றது அதுவும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுக்கும், ரிலீஃப் ஆவீங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்ன ஒரு இங்கே இருக்குது, நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. 3 of Wands நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும், உங்களுடைய பாத் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ டிவைன் பேஷன், பி ஆனஸ்ட் வித் யுவர் செல்ஃப், வாட் இஸ் யுவர் ஹார்ட்ஸ் டு டிசைர் அப்படின்றது வந்திருக்குங்க. இங்கே வந்து எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து பேஷன் இருக்கலாம், ஏதாவது கற்று வச்சுருப்பீங்க, அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேபி மியூசிக் சான்சஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சான்சஸ் இருக்குது, இல்லை ஏதாவது வந்து படிச்சிருக்கலாம், நல்ல ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியுது. ஓகே, ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சில பேச்சு திறமை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன வருமோ பண்ணுங்கள். சில குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதில் எதில் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள். அதில் வந்து ஏர்னிங்ஸும் இருக்கலாம். அதில் அந்த பேஷன் மூலயமா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மூலயமா நியூ ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப், இல்லை பிஸ்னஸ் இது பண்ணுறது,
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா பீஸ் பைப். பீஸ் பைப் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வாங்க. இப்போ வந்து ஒரி பண்ணுற டைம் கிடையாது, சந்தோஷமாக இருக்க வேண்டிய டைம். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வைப் வந்து நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். யாரும் வந்து உங்களை மாற்ற மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு தைரியமாக நீங்கள் கொண்டு வரனால தான் வந்தால் தான் முடியும். ஓகே. ஸோ ஃபைனலாக எஸ் பேரட் கப்பல் அப்படின்றது வந்திருக்கு. என்டர்டைன்மெண்ட், மியூசிக், சூத்திங் ஆஃப் மைண்ட் அண்ட் ரொமான்ஸ் அண்ட் பேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ 2 தடவை பேஷன் வந்துருச்சுங்க. ஸோ உங்களால் வந்து கண்டிப்பாக ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, சம்திங் உங்களுக்கு வந்து அந்த பேஷன் தெரியுது. சிலர் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம், காஸ்டியூம் சம்மந்தப்பட்ட ஃபேஷன் டிசைனிங், ஓகே, அந்த மாதிரி ஒரு தெரியுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஓவரால் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தான் கொண்டு வரணும். ஸோ ஃபைனலாக வந்திருக்க கார்டெல்லாம் உங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் ஃபைனல் கார்ட். ஸோ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாலும் சம் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்குது. சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது, பிகினிங்ஸ் இருக்குது, ஜஸ்டிஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.